கூட பிறந்து குடல் வெடிக்கு வெடிக்கு அப்புறம் ஒரு வெடிக்குன்னு அஞ்சு வச்சு என்ன பெரிய தொம்பி உங்க ஆத்தாலும் எங்க ஆத்தாலும் ஒன்னா பிறந்து குடல் பெடுக்கணும் அந்த வச்சு பெரிய தொம்பி தெரியாது. ஆமையா 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 மாமா தான் பாடுவாரு. கழுவங்காலி ஐட்டம்லாம் மறந்து போச்சு. தம்பி அண்ணே மறுபடியும் என்ன நம்ம மறுபடியும் என்ன தொம்பி? நான் மேலகவாசி, நான் பூலோகவாசி, நான் பிரம்மச்சாரி, நான் பெரும்பச்சேரி, நான் புதுநலம், நான் உள்ளூர் தொண்டேன். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்ன கை போடுற? சி அதை விட்டு 6 வருஷம் ஆச்சு. நீங்க ஓடுற போறீங்க. நானு கூடு விட்டு கூடு வாயிரவே, நானு வீடு விட்டு வீடு வாயிரவே. விளக்க மாத்திரம் தான் கிடைக்கும். வீடு விட்டு பெண் விளைவிகளை அப்புறம் பார்ப்போம். ஆமா ஆமா அப்படி தகத்தி வீடு விட்டு வாஜா. எப்ப போப்பா போ. நீ ஒரு மொட்டி வீணா தானப்பிரியன். இது வீணா போனாலா? என்னைய போய் அப்படி சொல்லாமாயா? அப்ப நீங்க தானே வீணா போனான்னு சொன்னீங்க. இல்ல போய் வீணா தானப்பிரியன் அப்படின்னா யார் வள்ளல்ல? இது யார் லொல்லவா? நாக்குட்டியா லொல்லன்னு கோய்க்க. அப்புறம் நாரதரியா அப்படின்னா நாரதர்ப்பா. நீங்களா சாமி? மங்களம் உண்டா? ஆத்தாடி சாமி அவ உண்டா 65 வருஷம் ஆச்சு சாமி. மங்களம் என்றால் சிவனுடைய அருள் கிடைக்கட்டும் நீ சொன்னையா? கும்பரி சாமி நான் யாரோ எவரும் தெரியாம பேசிட்டேன். ஏன்னா நாரதர் வந்து பூலோக வாசல யாரும் பார்த்ததே கிடையாதான். புராணம் சொல்லி இருக்கு. நாரதர் இல்லாத புராணம் கிடையாது, நாரதர் இதிகாசம் கிடையாது. ஆனா உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு. ரெண்டாவது உங்களோட நாங்க நடிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து நடிக்க வைக்கிறீங்கன்னா அதை காட்டிலையும் பெரிய பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. ஆனா என்னதே நீ வாத்தியாரா இருந்தாலும் நான் உங்க மாணவனா இருந்தாலும் அது மேடைக்கு கீழே. உனக்கு எனக்கு வழக்கு வந்துருச்சு, வாடா சிதம்பரத்துக்குண்டா. மேடைக்கு வந்துட்டாலே வாத்தியாருன்னா வாத்தியார் வேற, மாணவனா மாணவன் வேற. நான் கோமாளி, நீங்க நாரதர். நான் என்ன கேட்கறேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். ஆமா அது தப்பவே முடியாது. நீங்க வெளியில வந்த உடனே விநாயகரை பத்தி பாட்டு பாடுனீங்கல்ல, ரொம்ப அருமையா பாடுனீங்க. நான் உள்ள கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படியா? ஆமா சரி அப்பா. கலைவாணி நான் பெற்ற இருபிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே, அருமையான பாடல். பிள்ளையாருக்கு உண்மையிலே கல்யாணம் முடிஞ்சுச்சா? ஆமாப்பா. அப்புறம் ஏன் பிள்ளையார் கல்யாணம் முடியாம ஒத்த பிள்ளையாரு பொண்ணுக்காக ஆத்த மரத்துல உட்காந்துருக்காரு, அரச மரத்துல உட்காந்துருக்காரு, தோக்கான உட்காந்துருக்காருன்னு ஏன் இது வரைக்கும் பிள்ளையார் தனியாவே வச்சிருக்கீங்க? ஏன் கோயில் வர்றதா காரணம் என்ன? அதுதான் நான் கோவில்கள் வந்து குடைவரை கோயில், மலவரை கோயில், மலவரை கோயில், கூரைவரை கோயில், ஏன்னா இப்ப நிறைய கோவில் வந்துருச்சு இருக்கு. ஆனா நீங்க சொன்னது உண்மை. எப்படின்னா பெரும்பாலும் பிள்ளையாருக்கு கோவில் குளம் இல்லாம அரச மரம் பெரும்பாலும் இல்ல முழுசாவே அதான் பெரும்பாலும். ஆமா பெருமையான இடங்கள் எல்லாமே இருக்கிற காரணம் பிள்ளையார் இருக்கிற இடத்துல அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்தோட ஒட்டிக்கிட்டு ஆலமரம் இருக்கு, அதுக்கு இடையில வேம்பு இருக்கும். ஆமா ஆமா இருக்கு, வேப்ப மரம் இருக்கு. வேம்பையும் அரச மரத்தையும் 30 நாளைக்கு குளிச்சுட்டு ஈரத்தினியோட சுத்தி வந்தால் இந்த கருப்பை பலமடையும் சொல்லுவாங்க. பெண்களுக்கு இந்த கருவுக்கு இந்த கருப்பை பலமடையும். ஆண்களுக்கு சுக்கிலம் கட்டிப்படும். சுக்கிலமும் சுரோனியமும் தரமா இருந்தாதான் குழந்தை பிறக்கும். அதான் அரச மரத்தை சுத்தினா பிள்ளை பறக்கும் சொல்லுவாங்க. இதுக்காக இருக்காரு. இது எல்லாம் போக எம்பெருமான் விநாயகன் அது ஆரம்பத்தில் சொன்னேன், மிக மிக எளிமையானது, ரொம்ப எளிமையானது. கால மதிவர் அருகும்புல எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தாலும் சரியா போச்சு. அதற்காக தான் தேவையில்லை, பத்தி தேவையில்லை, சாம்பிராணி தேவையில்லை, காணிக்கை தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஆத்தங்கரை குளத்தங்கரை இருக்கார். அப்பேற்பட்டவர் தாயை போன்று பெண் வேணும் தான். தாயை போலனா அம்மா பார்வதி மாதிரி பிள்ளைய கேட்கிறாரு. பார்வதி அம்மா மாதிரி உருவத்தை கேட்கல, அழகா கேட்கிறாரு. அந்த அம்மா மாதிரி, அந்த அம்மா தான் ஆட்கள் அழித்தல் படைத்தல் முத்தொழிலுக்கு முதல்வி. அந்த மாதிரி ஒரு பெண் வேணும் அப்படின்னு இங்கிட்டு வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே சித்தி புத்திரி என் கூட பிறந்த தங்கச்சி 2 பேர். உங்க தங்கச்சியவா? சித்தி புத்தி. அதுதான் கேட்கிறேன். ஒருத்தி பேர் சித்தி, ஒருத்தி பேர் புத்தி இருக்கா? அந்த சித்தியும் புத்தியும், புத்தி இருந்தா சித்தி இருக்கும், சித்தி இருந்தா புத்தி இருக்காது. ஆமா என்ன போட்டு வாக்குறீங்களா நீங்க? அப்ப சித்தியும் புத்தியும் விநாயகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க இது வத்தலைன்னு
வல்லவை எனக்கூடிய அரக்கிய தொடையில வச்சிருக்காரு கையாண்டு. மூணு முன்னாடியா? அந்த வல்லவையை எதுக்கு எடுத்துக்கிட்டாருன்னா, இந்த அமிர்த கலசம் இருக்கு பாருங்க. ஆமா. திருப்பால் கடையும் பொழுது, ஏன்னா நீங்க வந்து தாய் கிராமத்தை சேர்ந்தவர். கண்டிப்பா. புல்வாக்கரை. ஆமா, கலைமாமணி. எங்க ஐயா எத்தனையோ பேருக்கு நீ கஞ்சி ஊத்துக்கு கொண்டாடு. கலைமணி தங்கவேலன் தோன்றிய தாய் கிராமத்தை சேர்ந்தவர். கண்டிப்பா. அதனால நெல்லுக்கு பாய்ச்சற நீர் புல்லுக்கும் பாயும், வாய்க்கால் வழியா பாயும், கம்பன் விட்டு கட்டித்தலையும் கவிபாடு. உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல. கண்டிப்பா. ஆகினால சொல்ல வரேன். அப்ப அந்த இடத்துல அந்த அமிர்த கலசத்தை அந்த வல்லவை எனக்கூடிய அரக்கு ஒழுங்கிட்டான். அப்ப இந்த பிள்ளையார் என்ன பண்ணாரு, அந்த வல்லவை இருக்கால அவளுடைய பெண் குறிப்புல தும்புச்சங்க விட்டு அந்த கலசத்தை எடுத்துட்டாரு. அத்தை தண்டி வச்சிருந்திருக்காரு. ஆமா, அப்பதான் புடிச்சுக்கிட்டா. ஏயா, ஒரு பெண்ணோட பெண் குறியில ஒருத்தன் கைய வைக்கிறானா, அப்ப எவ்வளவு கட்டிக்கானே, நீ தானே என்னை கட்டிக்கணும். கட்டிக்கிட்டான். 3 முன்னாடி வல்லவை எனக்குடைய 3 மனைவி இருக்குப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாரதர் நீங்க இன்னைக்கு வசூலோட பாக்குறேன். பார்த்தது இல்ல, திரைப்படங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களை பத்தி நிறைய சொன்னாங்க. நிறைய பொம்பள்கிட்ட போயிருக்கீங்களாம்ல. எப்போ நீங்களும் சிரிக்கிறீங்க, அவர் தான் சொல்றியான்ட்டு. நிறைய பெண்கள் கிட்ட போயிருக்கேன். என்னப்பா போனீங்களா? ஆமா. எத்தனை பேர்கிட்ட போயிருப்பீங்க? கணக்கு வழக்கணும். ஒரு பொம்பளை 2 பொம்பளைனா சொல்லலாம். அப்ப அப்ப பெருங்கொண்ட நோய் எதுவும் வரலையா? ஏப்பா இத்தனை பொம்பள்கிட்ட போய் வரலைன்னா நீங்க கெட்டிக்காருங்க. அறிவு கெட்டவன பெண்களை சந்தித்து ஆசீர்வாதம் செய்ய போயிருக்கையா? ஆசீர்வாதம் பண்ணீங்களா? இந்த சாவித்திரின்னு ஒரு பொம்பள்கிட்ட போனீங்களாம்ல? ஆமா. நீங்க தானே? நான்தாப்பா. அந்த பொம்பளை வீட்டுல ஆளும் இல்லையா நீ போகும்போது? இல்ல. ஒன்னும் சொல்லலையா அந்த பொம்பளை? ஒன்னும் சொல்லலையா? பேசாம படுத்துக்கிடுச்சா? நீங்க என்னையா சத்தியவான் மன்னர் சாவித்திரி கிட்ட போய் காயத்ரி மந்திரத்தை சொல்றதுக்காக போனையா? போனீங்களா? போலையா? போனேன். போகும்போது புருஷன் இருந்தானே இல்லையா? இல்ல. அப்ப ஷூட்டிங் போயிட்டியான். ஆறு செம்மணி கழிச்சேன். எங்கிட்ட கலந்து செம்மணி கழிச்ச முன்னாடி சாவித்திரி தானே. நான் சத்தியவான் முன்னாடி சாவித்திரிய சொல்றியா? சத்தியவான் மனைவியா? என்னைய கொண்டு போய் வில்லங்கத்துல மாட்டி. ஆனா ஒரு விஷயம் சொல்லு, போய் பிரம்மச்சாரின்னு சொல்றீங்க, பொம்பளை வாடையே கிட்ட ஆகாதுன்றீங்க. ஆனா இப்படிப்பட்ட சாமியார் இப்படி ஒரு வேலையை பார்ப்பீங்கன்னா கனவோட எதிர்பார்க்கல. ஊர்ல என்னை தப்பா நினைக்க போறாங்க. அதனாலதான் ரகசியமா சொல்றேன். என்னையா செஞ்சேன் நானு? 10 பேரு 10 நாள் முன்னாடி எங்க அப்பத்தா 98 வயசு இருக்கு. சரி. உங்களை பத்தி 4 நாளா உங்க பேச்சு. நாரதர் 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 4 நாள் உங்க பேச்சு. என்னப்பா சொன்னா? 5ஆவது நாளும் போய் சேர்ந்துட்டா. தம்பி நல்லதே சொன்னா. ஆனா நீங்க இருந்தாலும் இப்படி ஒரு சாமியார் இப்படி பண்ண காரியம் பண்ணி கூட என்னையா செஞ்ச? அப்படி தப்பா தவறா என்னையா? ஒரு ஆடு மாடு கூட இப்படி பண்ணாது. இவ்வளவு கேவலமான செயல் செஞ்சிருக்கீங்க. ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. என்னப்பா செஞ்ச? என்னையா? ஏயா இந்த இரணிய பொண்டாட்டி லீலாவதி. ஆமா, இந்த பொம்பளை 9 மாசம் கற்பனையா இருந்துச்சு. ஆமா 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 ஆமா. அந்த அம்மா தொப்புல வாய வச்சு சிறுபோறது மாதிரி லீலாவதி தொப்புல போய் நான் போய் வாய வச்சேன். ஏன் வச்சேன்னு கேளியா? வச்சீங்களா வைக்கலான்னு நான் கேட்டேன். வச்சேன் வச்சேன். இந்த கேளுங்க பூ. 9 மாசம் ஒரு பசுமாடு சினையாயிருச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய காலமாடா இருந்தாலும் கிட்ட விடாது. மாட்டுக்குரிய தன்மை அது. ஒரு பன்னி 10 குட்டி போடும். இந்த பன்னி 10 குட்டி போடுச்சு அப்படின்னா எந்த குட்டி முதல் காம்பு பிறந்த உடனே எந்த காம்புல வச்சு பால் குடிக்குதோ அந்த காம்புல பால் குடிக்கும். பன்னி குட்டியாகப்பட்டது. அப்ப அந்த காம்புல பால் வரலன்னா அந்த குட்டி செத்து போயிடும். இது பன்னியோட தன்மை. இப்படி விலங்குகள்லாம் அப்படி நல்லா இருக்கும். இந்த சாமியார் போய் பொம்பளை தொப்புல வாய் வச்சிருக்காரு. அசிங்கப்படுத்துற. இரணிய முன்னாடி லீலாவதி கருவுல இருந்தது பிரகலாதா. அவன் இந்த பாண்டு சின்ன பையன் பிரகலாதா இந்த குட்டியும் இருப்பானே, அவனுக்கு ராதாகிருஷ்ண மந்திரத்தை எடுத்து சொல்லணும்ன்றதுக்காக அந்த தொப்புள் கொடி சொந்தம்னு சொல்லுவாங்க. 10 மாதம் தொப்புள் கொடி சொந்தம். இது சொன்னாங்க. அங்க பாஸ் ஆயிரங்க. அந்த ஓம் அறிவோம் நமோ நாராயணாய நமோ. ஹே லீலாவதியின் கருவில் இருக்கும் சிசுவே நான் சொல்வதை கேள்கள் அப்படின்னு சொன்னேன். நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை கேட்டுதான் பக்த பிரகலாதன் பிறந்தான். என் பாட்டன் 10 அவதாரத்தில் முக்கியமான அவதாரம் நரசிம்ம அவதாரம் எடுக்க காரணம்
லீலாவதி தொப்புல நான் வாய் வச்சதாயா. வாய் வச்சுக்கல, வாய் வச்சு அவரு ஒத்துக்கிட்டாரு. எனக்கு சின்ன சந்தேகம், வாய் வச்சுக்கல உப்பு கச்சிச்சா இனிச்சிச்சா? ஜென்மமே அரக்கர்களுக்கு உடல் உப்பு கைக்காதுப்பா, மனிதர்களுக்கு தான் உடம்பு உப்பு கைக்கும். அதையும் நக்கி பார்த்திருக்கிய? தெரியும்ல. அப்ப நல்ல ஜாமியா இருந்தேன். அப்ப கல்யாணம் காட்சிலாம் பண்ணல? இல்லப்பா, மண்ணாசை பொன்னாசை முவாசை வருத்தம். இந்த கொண்டை வச்சிருக்கீல, உலகத்துல இந்த கொண்டை எத்தனை பேத்துக்கு இருக்கு? இது ஜடாமகுடம். எத்தனை பேத்துக்கு இருக்கு? பிரம்மாட்ட இருக்கு 1, சிவபெருமான்ட்ட இருக்கு 2, சனாதன முனிவர்கள் 4 பேர்கிட்ட இருக்கு 6, என்னை சேர்த்து 7. வேறு விஸ்வாமித்திரர் இருக்கு. இன்னொருத்தன் பூலோகத்தில் இன்னொருத்த ஒரு ஆளுக்கு இருக்கு. யார் யாது? தண்ணி கொண்டே இருந்துச்சு. உங்களுக்கு தெரியாம, உங்களுக்கு தெரியாதா? தெரியலையாப்பா. எங்க எல்லாத்துக்கும் தெரியுமே. எனக்கு தெரியலையாப்பா. தெரிஞ்சா அப்புறம் நீங்க நாரது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? இல்லப்பா, தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். ஜடாமகனம் ஒருத்தருக்கு பூலோகத்துல ஒருத்தருக்கு இருக்குன்னா இருந்துச்சுல. யாரு? வைய போய் வடிவேலுக்கு வில்லு படத்துல தண்டியா இருக்கும்ல, அது பார்த்தது இல்லையா? அறிவு கேட்டா இந்த கணத்துல உள்ள பந்து கூட இப்படி எதுவும் பிளான் போட்டு பண்ணணும். அது திரைப்படத்துக்காக போட்டுக்கிட்டது. அது இல்லையா? இருக்கட்டும், பொம்பளாசியே இல்ல. இல்ல சுத்தமா இல்ல. இல்லையா? சரி சரி, இத்தனை கூட இல்லையா? இல்லையா பேச்ச அப்படியா? ஏன் சாமி நறுசா இல்ல? ஐயா, ஆசை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எனக்கு முபாசம் அறவை வெறுத்தபடியா அந்த நாரத மகாமுனிவன். பூரா அறுத்து எறிஞ்சிட்டீங்க. அறுத்தவன் முனிவன் இல்லையா, வெறுத்தவன் தான் முனிவன். அப்படியா? அப்ப இருக்கட்டும், இந்த இதுக்கு பேர் என்ன சாமி? யாழ் மகதையா? மதனியாளா? மகதியாளியா? மகதியாள்னா இது ஆம்பளையா பொம்பளையா? என் கூட பிறந்த தங்கச்சி. தங்கச்சி இதுல போட்டு தடவிட்டே இருக்கியா? உங்களுக்கு பொம்பளை செல்லுறியா? இல்ல, சின்ன பிள்ளை தங்கச்சி தூக்கி தோல்ல போடுவான், மார்புல போடுவான், மடியில போடுவான். அதே மாதிரி என் தங்கச்சி இடுப்புல கட்டி தொங்க போடுது. சின்ன பிள்ளைய வேணா போடலாம், தப்பு இல்ல. உங்க தங்கச்சி இடுப்புல விடும்போது எத்தனை வயசு உங்க தங்கச்சிக்கு? சரியான கேள்வி கேப்பேன் நானு. பருவமங்க 18, 16 வயசு. 16 வயசு பிள்ளைய தங்கச்சி இடுப்புல போட்டு அது அந்த இடத்துல போட்டு தடவிட்டு இருக்காரு. இவெல்லாம் மனசுனாயா? காரணம் இருக்குல்லப்பா. என்ன காரணம்? ஏன்னா நாரதர் புராணம் சொல்லுது, நாரதர் மகதியை பார்த்து ஆசைப்பட்டாங்க. மகதியை பார்த்து நாரதர் ஆசைப்பட்டாளா இல்ல நாரதரை பார்த்து மகதி ஆசைப்பட்டாளா? நாரதர் தான் ஆசைப்பட்டாங்க. அப்ப தங்கச்சி ஆசைப்பட்டுச்சுனாக்கா அது பெண் குலத்துக்கு இழுக்கு. அப்ப அண்ணன் தான் தங்கச்சியை பார்த்து ஆசைப்பட்டிருக்காரு. ஆசைப்பட்ட அப்ப எங்க அப்பா சொன்னாரு, ஏண்டா கூட பிறந்த தங்கச்சியவே கூடணும்னு நினைச்சதா? கலிவனில மனுஷன் தானடா, இல்லையா போடாவாளான்ற அப்படின்னு உங்க அப்பா உங்களை கேட்டிருக்காரு. ஆமா, சந்தடி சாக்கல் இப்ப கேட்டுக்கிட்டா தானே, மத்தியானத்துல கேட்க முடியாத. அப்புறம் செருப்பு யாரு அடி வாங்குறது? இல்ல போய் எங்க அப்பா சொன்னாரு, மகனே கூட பிறந்த தங்கச்சியவே நீ கூடணும்னு ஆசைப்பட்டதால் இனிமேல் பெண்ணாசியே உனக்கு வரக்கூடாதுனால இவளை நிர்வாணமா கட்டி தொங்க போட்டு இடுப்புக்களை தொங்க போட்டு வச்சுக்கிறான்னு சாபத்தை கொடுத்தாரு. அப்ப நான் சொன்னேன், எப்பா 4 இடத்துக்கு போறவே நாய்க்கு கூட என்னை பார்த்து குறைக்கும், அதனால சாபத்தை மாற்றி கொடுன்னு. பார்க்கிறவங்க கண்ணுக்கு யாரா தெரியும், உன் கண்ணுக்கு உன் தங்கச்சியா தெரியுவா அப்படின்னு சாபத்தை. அப்ப இந்த ஓட்டையில இது இருக்கு, இந்த ஓட்டை இது எல்லா ஓட்டையும் என்ன மாதிரி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. இந்த ஓட்டை எப்படி இருக்கு? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது சில்லற காசை செதறாம போடுறோம் உண்டியல் ஓட்டை இது. அதனாலதான் இதனாலதான் உண்டியல காசு போட்டு சொல்றாங்களோ. உண்டியல் உண்டி அவே உண்டியல போட்டா சரி, பக்கத்து வீட்டு உண்டியல போட்டு போல பேர் தெரியல தானே. உண்டி சிறுக்க கூடாது என்பார்களே, அதுக்காக இருக்கு சாமி. இப்ப கல்யாண காட்சி ஆகல? இல்ல, கல்யாணம் இல்ல, காட்சி இல்ல, பிள்ளை குட்டி. கல்யாணம் இல்ல என்ற பொண்டாட்டி இல்ல என்ற ஒரு பிள்ளை குட்டி எப்படியா பாருங்க? அப்படி கேளுப்பு. அது என் பாட்டன் மகாவிஷ்ணு கிட்ட போய், ஆமா ஆமா நாராயண கிட்ட போய், தாத்தா இருக்குதாவா மாகினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். அப்ப அமிர்தசரஸ் எனக்கூடிய குளத்தை காமிச்சு இதுல போய் குளிச்சுட்டு வாடாண்டாரு. சரி, நான் போய் குளிச்சேன். சரி, மூழ்கி குளிக்கும் பொழுது நாரதராதான் மூழ்கினேன். சரி, மூழ்கி எழுந்திரிச்சதுமே நாரதி எனக்குரிய பெண்ணா மாறிச்சு. பொம்பளை மாட்டீங்க, பெண்ணா மாறிச்சு. ஆனா சூப்பரா இருந்திருப்பீங்க. மாளிகைப்பா, எல்லாமே மாளிகை. அப்ப சாலதுவஜன் எனக்குடைய மலைநாட்டு அரசனா வெளியே வந்தான். அவன் என்னை பார்க்க, நான் அவனை பார்க்க ஒரு நோக்கமாய் போச்சு. சிற்றின்பம் கொள்ளாது பேரின்பத்தான் 3.25 நாளிகையில 60 பிள்ளையை பெற்றெடுத்து. அந்த பிள்ளைய பேரு பிரபவ விபவ சுக்ல பிரமதுதா பிரசுரவத்தி ஆங்கிரசா ஸ்ரீமுகா பவா யுவா தாதி ஈஸ்வரா விகிதானியா விக்ரமா விஸ்வ சித்ரபானு சுபானு பார்த்திபா நரா கந்தனா ஜெயா விஜயா மன்மதா துன்மதி துன்மதி துன்மதிச்சா சுபகுருது சோபகுருது அசையா எனக்குரிய சித்தாத்திரி ரவித்திரி எனக்குரிய குழந்தைகளை பூரா பெற்றெடுத்து 60 குழந்தைகளையுமே
எப்பா வேகமா சொல்லல அப்ப பட 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 தான் வரும். அப்ப நீ சொல்லு பாரு இல்லையா? ஆமா. மூச்சு வாங்க, தண்ணி கொடுங்க. இப்ப நீ சொன்னது இந்த 20 கூட வரலையே. அதிகமா சொல்லும் போது தெரியாது. எப்பா சுபகிருது சோபகிருதுல இருந்து எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். அந்த 60 குழந்தைகளையுமே 60 படிக்கட்டுகளாக முருகனுக்கு கொடுத்துருக்கேன். இப்ப எனக்கு சின்ன சந்தேகம். இப்ப முருகன் சொன்னீங்க பார்த்தீங்களா, எனக்கு அதெல்லாம் சந்தேகம். இப்ப குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு ஒரு பாக்கியம் இருக்கு இல்லையா? இப்ப 6 படை வீடுன்னு சொல்றாங்கல்ல, என்னென்ன படை வீடு? ஏன்னா ஒரு படை வீட்டுக்கு வேலை கொடுக்கல, இனிமே தான். ஆமா, சரி 5 படை வீடு. ஏன்னா எச்சரிக்கா வேணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. பழனி சரி 1 பேசிக்கிட்டே இருக்கான், பாட்டு கிட்ட போடுங்க, வேலையை பாருங்க. கொஞ்சம் பொறுங்கண்ணே, பொறுங்கண்ணே. மணி 3 பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணிகை, இந்த பழமுதிர் சோலை. இதுல மழை இல்லாத கோவில் எந்த கோவில்? நிறைய இருக்கு. இல்ல இந்த அந்த 5லயுமே தணிகை போயிருக்கியா? திருத்தணிகை. தணிகை ஆமா, அங்க மலை இருக்கா? மலையில தானே இருக்காரு. திருத்தணிகை மலை மேலையா இருக்கு. ஆமா, குடைவரை கோயிலா? மலைவரை கோயில் மலை இருக்கு. ஆனால் முருகன் இருக்கு விடவும் மலையில இல்லையே, குடவரையில தானே இருக்காரு. அது மலைதானே, மலையில தானே இருக்காரு. மலை இருக்கு, அதாவது ஒண்ணு மலையின் உள்ள இருக்கணும், மலையின் மேல இருக்கணும், இல்ல மலையின் உள்ள இருக்கணும். இது குடைவரை, குடைவரையில தான் இருக்காரு. மலை குறைஞ்சுதான் உள்ள வச்சிருக்காங்க. மலைய குடையில பா, அந்த குடைவரையில் இருக்காது, அந்த முகப்புல இருக்காது. சரி, அப்ப எப்படி இருந்தாலும் அது மலையை ஒட்டிடுதுல. இல்ல அங்கதான் இருக்காரு, அங்க மலை இல்லாம. ஆனால் திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? அப்போ திருச்செந்தூர் மலை இருக்குல்ல? மலை இருக்கு, அது வந்து மகேந்திர மலை கூடம். மகேந்திர மலை கூடம் எங்க இருக்கு? கடலுக்கு அடியில இருக்கு. பாருங்க, போய் கடலுக்கு அடியில தானே இருக்கு. அதுக்கு மேலதான் கோயில் இருக்கு. இல்ல அதுக்கு மேல இல்ல, அதை விட்டு தள்ளிதான் இருக்கு. சிவபெருமானுக்காக குருச்சேத்திரமாக அவர் நிறுவி குருவை வணங்கினார், அதுக்கு அங்கிட்டுதான் இருக்கு. ஆமா, அந்த ஓட்ட வழியை பார்த்தாலும் கடலே தெரியும். கடலுக்கு அடியில தான் இருக்கு ஒழிய இதை ஒத்துக்க முடியாது. சந்தோஷம் சாமி. இருக்கட்டும், இந்த 52 பொண்டாட்டி கட்டினீங்களாம்ல? ஆமா ஆமா, 52 பொண்டாட்டி கட்டி எப்படி சமாளிக்கிறீங்க? அதெல்லாம் சமாளிக்க முடியாம தான் சாமியார் அவங்க. இந்த 52 பொண்டாட்டிக்கு 100 நாட்டை பஞ்சிங்களா? ஏயா இன்னைக்கு அந்த 15 இன்னைக்கு கோடீஸ்வரன் நிக்கிறேன். அதெல்லாம் வேணாமுதாயா, அல்லை வேணாம், துள்ளை வேணாம், பூசாரத்தினம் வேணாம், பொங்கச்சோரம் வேணாம், பூசா சாமியாரா வந்துட்டேன். சரி சரி இருக்கட்டும். சரி, என்னைய பற்றி இவ்வளவு கேக்குறீங்க. ஆமா, நீ யாருப்பா? அப்படி கேளியா? தெரியலையா? மூட்டு பக்கத்துல நிக்கிறது தெரியாமையா இருக்கு? அப்புறம் உன் பெயர் என்னையா? என் பேரு உங்களுக்கு கேக்குறீங்களா? ஆமா, என் பேரு கேக்குறீங்க. வினபுரே. வினவரிய? வினபுரே அது கேக்குறதானே? இல்ல, கேள்வி என்பது வேற. வினாங்கிறது அத கேள்விக்கு மறுபடி வினா. அந்த வினா எத்தனை வகை வினா இருக்கு? 6 வகை வினா. அறிவினா, அகவினா, குழல் வினா, குடவினா, ஏவல் வினா, ஐயவினா, ஐயப்பாட்டு வினா, இப்படி வினாக்கள் இருக்குல்ல. வினபுரே. என் பேரு வீரத்தேவன். உங்க அப்பா யாரு? எங்க அப்பா நாத்தாளுக்கு புரிச்சேன். பெரிய உலக அதிசயம். உங்க அப்பா பெயர் என்னையா? நம்பிராஜன். ஓ, நம்பியார் மகனே நீ? இல்ல, சிவாஜி கணேசன் இல்லையா? நம்பியாருடைய மகனான்னு கேட்டேன். நம்பிராஜன். ஆலலம் சோ எனக்கு இனிமையான கானம் கேட்டுச்சு. என்னுடைய உடன்பிறவா சகோதரி வள்ளி. வள்ளிய பாட்ட தாப்பா. அப்படியா? சரி, எதுக்கு அந்த என் தங்கச்சியை பார்க்கணும்? வள்ளியப்பா உனக்கு நீ சந்திச்சேன். ஆமா, உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க. உன் தங்கச்சியும் சந்திக்கணும், அந்த அம்மாக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். நல்லதுக்கு வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நம்மால் ஒண்ணு இருக்கு. நம்மால கூட்டணி போட்டு சொல்ற. ஆமா, கூட்டணிலாம் வராது. ஏன் ஆளு? அதையும் கூப்பிடு, ஆசீர்வாதம் பண்ணு. முத ஏழை கூப்பிட்டுறேன். கூப்பிடுடா. அடியா அம்மாளே, அடியா ஆட்டி அழைச்சவளே, 5-6 குடும்பத்தை கெடுத்தவளே. நாங்களே நடி வேலை
கூப்பிட்டேவா? அப்படி சொல்லு. அப்படி நாச்சும் சொல்றீங்க. என்னையா கூப்பிட்ட? நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். யாரியா? நாரத மகாமுனிவர். நாரத மகான். பாருங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வீடு. நமச்சிவாயம். ஆடிப்பாடி வரவேற்பது எங்க குல பண்பு சாமி. இதான் அவனுடைய ஆளா? நம்மாது. அம்மா இதை வச்சு என்ன செய்யற? இதை வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன தொழிலியா? காவ காக்கிறதாங்க. சரி சரி சரி. ஆனால் இவளை பார்த்தா பூவில் வெள்ளிய பூங்குடி பொன்னிட காட்டும் பைங்கிளி அவள் நாடையில் வெள்ளிய தோரணம் பைவிழி காவிய நாடகம் இவள் வாழ்கிறே வாழ்கிறே இந்த ஏழை நெஞ்சில் சேரி தொட்டு பாடும் பொன்மண்டு பூவில் வெள்ளிய பூங்குடி பொன்னிட காட்டும் பைங்கிளி அவள் நாடையில் வெள்ளிய தோரணம் பைவிழி காவிய நாடகம் இவள் வாழ்கிறே வாழ்கிறே தொட்டு பாடும் துன்பன் பாட்டது பிள்ளை தமிழை பாடமே பிள்ளை தமிழை பாடது அன்பானில் தோணும் வேகமே அந்த வானுக்கு எங்கே சொந்தம் சொல்ல போகிறே வெள்ளிய பொன்னிறம் காட்டும் காவிய வெள்ளிய தோரணம் இருமை வெளி காவிய நாடு தினவாழ்வே சேலையை தொட்டு பாடும் பொன்மட்டு பூங்குடி போல் இருக்கக்கூடிய நீ நல்லா இருமா. நன்றி சாமி. வாழ்த்துக்கள். ஏன் சாமி? சாமி சாமி எங்களுக்கு பொருத்தம் எப்படி இருக்கு? ஆஹா என்ன பொருத்தம். ஆனா அதுக்கு நாக்கு நீட்டுறீங்க வருங்க. தங்கச்சி அடா தங்கப்புல நதியோரம் நாளை ஒன்று நனம் கொண்டு நாட்டியமாடுது நானந்த ஆனந்த சொல்ல நதியோரம் நாளை ஒன்று நனம் கொண்டு நாட்டியமாடுது நானந்த ஆனந்த சொல்ல காலத்தில் ஒரு காதல் காதல் நாடந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் அள்ளுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன தோட்டம் நீர் தேவதையாட்டம் அள்ளுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன வழி தூங்கும்
வழி தூங்கும் பசும்புள்ளே மின்னது உன்னாட்டம் நல்ல நித்திரை பொன்னாட்டம் காலத்தில் ஒரு கோலத்தில் காதல் காதலி சொல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நாடல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது வெள்ள நானந்த ஆனந்தம் என் சொல்ல தங்கச்சி அண்ணா நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். மறுபடியும் போய் அதே எடுத்துட்டு வந்துருங்க. நாரத மகாமுனிவர். நாரத மகரிஷியா? எதுக்காக வந்தாரா? இருக்கட்டும், வரவேற்பு கொடுத்தீங்களா? நல்லா கொடுத்தா அழைத்து வருங்க. நான் வரவேற்பு. வாங்க சுனாமி. இல்ல சுனாமியா? சுவாமி தலைவா தவ புதல்வா வருகவே தலைவா தவ புதல்வா வருகவே உங்கள் தாமரை தாழ்பணிவே வாழ்கவே தலைவா தவ புதல்வா வருகவே உங்கள் தாமரை தாழ்பணிவேன் வாழ்கவே நிலையான கொண்ட கலை செல்வமே நிறைவான குணம் கொண்டே அருள் வெள்ளமே நெடுங்காலமாய் வணங்கா முடி நெடுங்காலமாய் வணங்கா முடி இளையசனை புறக்காணவே நீ இல்லாத யாழ் வேறு யார் வெல்வாரில் உலகில் தலைவா தாமரை தாழ்பணிவே வாழ் குருவின் குரல் நீயே அறிவில் வழி நீயே கருணை முகில் நீயே கல்லணி தமிழ் நீயே உருவின் குரல் நீயே அறிவில் வழி நீயே கருணை முகில் நீயே கல்லணி தமிழ் நீயே அழகடல் ஏழையும் குடித்து அரு தமிழ் இலக்கணம் படைத்து மலையின் மமதை அழித்து பாதாவினாயுள் முடித்து அழகடல் ஏழையும் குடித்து அரு தமிழ் இலக்கணம் படைத்து மலையின் மமதை அழித்து பாதாவினாயுள் முடித்து மாணவர் புகழும் மானிட நலனும் தானமும் தவமும் ஞானமும் பயனும் மாணவர் புகழும் மானிட நலனும் தானமும் தவமும் ஞானமும் பயனும் வேதம் வாக்கமும் போதமும் தீர்த்தர பிள்ளங்கள் மிகுந்த வர்ணங்கள் விளங்கிட உந்தன் தாமரை தாழ்பணிந்தேன் வாழ்கவே. கலைவாணி மகனே கலைஞான வடிவான கலைஞான மகரிஷியே வருக உயிர் தொகைகளுக்கு புதியனும் பகுப்பள்ளிக்கும் பரபிரம்ம தேவரின் அருந்தவ செல்வரே வருக இசைக்கு இலக்கணம் வகுக்கும் இசைஞான வடிவானவரே வருக வருக மலைமகன் பேரனே வருக மாதவ செல்வரே வருக உலகத்தில் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவங்கி முடிவில் நலமாக